ஹலோ. ஏய், குழந்தை கட்டில இருந்து கீழே விழுந்துருச்சு. ஏதாவது ஆயிடுமா? ரொம்ப பயமா இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். பை. பாப்பாவங்க உள்ள தூங்கிட்டு இருக்கா. என்னப்பா பாப்பா தூங்கிட்டு இருக்கு? ஆமாங்க. வழக்கமா நேரம் முடிச்சுட்டு தானே இருக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல, தூங்கிட்டு இருக்கு. என்னப்பா பாப்பாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே, வரேன். சரி 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 அழக்கூட அழக்கூட அழக்கூட. பாப்பாவுக்கு பசிக்குதா? பால் சாப்பிட்றீங்களா? சரி 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 சரி. அழக்கூட அழக்கூட. சரி சரி சரி. என்னாச்சுப்பா? ஏன் கத்திட்டே இருக்க? இந்த அந்த அந்த குடி குடி. சரி சரி சரி. அழாத அழாத அழாத. சரி சரி சரி. தொட்டியில் தூங்குறியா? அப்பா தொட்டியில் படுக்க வைக்கவா? வா 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 வா. சரிப்பா சரிப்பா. அழுகாது அழுகாது அழுகாது. சரி 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 சரி. ஷோ எதுக்கு அழுதுன்னு தெரியலையே. சரிப்பா தூங்கு 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 செல்லாம். அழுகுன்னு தெரியலையே. என்னப்பா என்னாச்சு பாப்பாக்கு? தூங்கு தூங்கு தூங்குங்க. சரி சரி சரி. அழாதப்பா அழாதப்பா. என்னப்பா ஏன் குழந்தை அழுது? என்னாச்சுன்னு தெரியலம்மா. தூங்கி எந்திரிச்சிச்சு. எந்திரிச்சதுல இருந்து தொடர்ந்து அழுதுட்டே இருக்கு. பால் கொடுத்து பாத்தியாப்பா? கொடுத்து பார்த்தேம்மா, குடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, சரி வயிறு வலியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டு போயேன். சரிங்கம்மா. சரி சரி சரி. அழாதப்பா. நீ போப்பா. என்னடாச்சு? அழாத அழாத. என்னப்பா? இங்க பாரு இங்க பாரு. ஹலோ தாமரை. என்னண்ணே பாப்பா அழுதுகிட்டே இருக்கு? அதான்ப்பா திடீர்னு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அழுதுட்டே இருக்குப்பா. பால் கொடுத்து பார்த்தா குடிக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் தொட்டில போட்டு ஆட்டி பார்த்து அதுக்கப்புறம் அழுதுட்டே இருக்குப்பா. இப்ப பக்கத்து வீட்டு அம்மா வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்றாங்க. நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேப்பா. ஐயோ அண்ணே நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. சரி சரி சரி. பாப்பாக்கு என்ன ஆச்சுல? என்னன்னு தெரியலப்பா. நல்லா வீட்டுல தூங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு முடிச்சு அழுக ஆரம்பிச்சிச்சுப்பா. நானும் பாலாத்தி கொடுத்து பார்த்தேன், மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்தேன். அழுகை நிறுத்தவே இல்லை. எதுக்கு அழுகுதுன்னே தெரியலப்பா. காலை உதறி உதறி அழுகுது. அது அழுகுறத பார்த்து நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா. சாதாரண வயிற்று வலிக்க கூட குழந்தை அழுகுன்னு எதுவும் கவலைப்படாத. ஏப்பா வயிற்று வலிக்கா ஒரு குழந்தை எப்படியாப்பா அழுகு? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. பாப்பா எங்க? உள்ள செக்கப்புக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டர் பாப்பாக்கு என்னாச்சு டாக்டர்? இப்ப அவ நல்லா இருக்காளா? குழந்தைக்கு தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? யாராவது குழந்தைய கீழே போட்டாங்களா? தலையை தொட்டாலே குழந்தை அழுவுதே.
குழந்தைக்கு தலையில அடிபட்டிருக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க? என் குழந்தைக்கு தலையில அடிபட்டிருக்கு. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. சீக்கிரம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. இல்லைன்னா சீரியஸ் ஆயிடும். ஐயோ, நாங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது. எங்களுக்கு குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். என்ன குழந்தைக்கு ஏதாவது தலையில அடிபட்டுச்சா? எனக்கு தெரியலப்பா. நான் வரும்போது குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலையில எல்லாம் ஒன்னும் அடிபடலப்பா. என்ன நீ போகும்போது பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நல்லா தூங்கிட்டு இருந்துச்சுப்பா. வழக்கமா அந்த நேரத்துல பாப்பா தூங்கிட்டு இருக்குமா? இல்ல, முழிச்சு விளையாடிட்டு தான் இருக்கும். அக்கா, அந்த பொண்ணு குழந்தைய பாத்துக்கும் போது தான் ஏதோ நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு போன் போட்டு விசாரி. அண்ணா, போன் போட்டு கொடுங்க. ஏப்பா, என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆயிராத. ஒண்ணும் ஆகாதண்ணே, போனை போட்டு கொடு. தாமரை, ஹலோ ஹலோ, பாரு சுமதி, நீ பாத்துக்கிற குழந்தையோட அத்தை பேசுறேன். குழந்தைக்கு என்னாச்சு? ஏன் குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் பார்த்துக்கிட்ட வரைக்கும் பாப்பா நல்லா தான் இருந்துச்சு. இங்க பாரு, போய் சொல்லாத. குழந்தை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா. டாக்டர் தலையில அடிபட்டிருக்கா. குழந்தை தலை தொட்டாலே ஏன் அழுதுன்னு கேக்குறாங்க. போய் சொல்லாம சொல்லு. நீ சொல்றத வச்சுதான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். ஐயோ அக்கா, நான் இருக்கிற வரைக்கும் பாப்பாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஒரு எறும்பு கூட பாப்பா மேலே படாம தான் பார்த்துக்கிட்டேன். இத பாரு, இது குழந்தையோட உயிர் பிரச்சனை. போய் சொல்லாம சொல்லு. அக்கா, இங்க கொடு. ஏய், இங்க பாருடி. நான் அந்த குழந்தையோட இன்னொரு அத்தை மல்லிகா பேசுறேன். நீ இப்ப உண்மையை சொல்ல போறியா, இல்ல நேர்ல வந்து உன்னை பொலார்னு 4 அறைவா? உனக்கெல்லாம் மனசாட்சியோ இல்லையாடி? குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரா போலீஸோட உன் வீட்டுக்கு வந்துருவேன். சொல்லுடி. நீ கொடு, நான் பேசுறேன். இது பாருமா, இது குழந்தை விஷயம். நம்ம மறைக்கிற ஒரு உண்மை அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு சொல்லு, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். அக்கா, பாப்பா தரையில விழுந்துருச்சுக்கா. தலையில நல்லா அடிபட்டுருச்சு. அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் தான் இருமல் மருந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். அடி பாவி, குழந்தை கீழே விழுந்தத சொல்லாம மறைச்சிட்டியோ. போனவே சொல்ற. எனக்கு குழந்தை கீழே விழுந்துச்சா? மல்லிகா, டாக்டர் டாக்டர் டாக்டர். தாமரை, என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுங்களேன். டாக்டர், என்னம்மா? டாக்டர், குழந்தை கட்டில இருந்து கீழே விழுந்துருச்சா? ஏன் சார் இதை நீங்க முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? சிஸ்டர், குழந்தைக்கு தலையில உடனே ஸ்கேன் பண்ணுங்க. அண்ணா, என்னப்பா? அந்த பொண்ணு உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன். டாக்டர், குழந்தைக்கு தலையில அடிபட்டு ரத்தம் உறைஞ்சு போற நிலைமையில இருக்கு. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். இல்லனா குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆமா, குழந்தைய இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா பாத்துப்பீங்க? இதுல குழந்தையோட அம்மா யாரு? என் குழந்தைக்கு அம்மா இல்ல டாக்டர்.
அம்மா தவறிட்டாங்க. ஒரு வேலைக்கார பொண்ணு தான் பகல்ல குழந்தைய பாத்துக்கிறோம். ராத்திரி நேரத்துல நான் வந்து பாத்துக்குவேன். அந்த பொண்ணு பாத்துக்கிற சமயத்துல அது கவனக்குறைவா இருந்ததுனால குழந்தைக்கு அடிபட்டுருச்சு. ஏங்க குழந்தை என்ன நாய்க்குட்டியா? பகல்ல அவங்க பாத்துப்பாங்க, ராத்திரியில நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுக்கு. ஒரு குழந்தையை எப்படி பாத்துக்கணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? குழந்தைய தெய்வம் மாதிரின்னு சொல்வாங்க, ஏன் தெரியுமா? குழந்தைய பக்தியோடையும் பயத்தோடையும் பாத்துக்கணும்ன்றதுனாலதான். நீங்க என்னடானா குழந்தைக்கு தலையில அடிபட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியாம வந்து நிக்கிறீங்க. திருப்பதிக்கும் பழனிக்கும் போய் பாருங்க, ஒரு குழந்தை வேணும்ன்றதுக்காக ஒவ்வொரு தம்பதியும் எப்படி எல்லாம் தவம் இருக்காங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் ஈஸியா குழந்தை பிறந்துருது இல்ல, அதனாலதான் குழந்தை மேல அக்கறையே இல்லாம இருக்கீங்க. ஒரு செடியை விட ஒரு பூவை விட மெல்லிசானது ஒரு குழந்தையோட உயிர். கண் சிமிட்டுற நேரத்துல சட்டுன்னு போயிடும். அதனாலதான் கை குழந்தைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்வாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படாமலே குழந்தைய பெத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க பாருங்க, குழந்தைய அம்மா வளர்க்கணும், இல்லன்னா அம்மா மாதிரி யார் அக்கறையா பாத்துக்கிறாங்களோ அவங்க வளர்க்கணும். போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் குழந்தைய கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு இந்த கதிதான் ஆகும். இனிமேலாவது நீங்க குழந்தைய கவனமா பாத்துக்கங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அண்ணன் சூர்யா, ஒரு ஐடி கம்பெனில மார்க்கெட்டிங் ஹெட் வேணும்னு கேட்டிருக்காங்க. உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. ஃளைட்ல பறந்துகிட்டே இருக்கலாம். அப்ப அதை கட் பண்ணிடுவா? பண்ணிடு. ஓகே. ஒரு கால் சென்டர்ல அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்குன்னு போட்டிருக்காங்க. கால் சென்டர்ல வேணாப்பா, நைட் ஷிஃப்டா போட்டு கொல்லுவான். ஆமா ஆமா, நைட் ஷிஃப்ட் நமக்கு ஒத்து வராது. இருக்க பாரு, ஒழுங்கா அதை பாரு. ஒரு ஹாஸ்பிடல் அட்மின் ஒர்க் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது ஓகேவா? அது டபுள் ஓகேப்பா. சிசர் எங்க? இங்க இருக்கு பாரு. ஏம்பா, ஒரு ஹெச்ஆர் வேணும்னு கேட்டிருக்காங்க. கட் பண்ணு. இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான். ஸ்ருதி, உனக்கு டீச்சிங் ஓகேவா? ஹையர் கிளாஸ்னா ஓகே, லோவர் கிளாஸ்னா வேண்டாம். அப்படியா? சூர்யா, ஆளுக்கு 3 இன்டர்வியூ இருக்கு, போதும்ல? இன்னைக்கு இது போதும். சாப்பிடுறோம், கிளம்பி போய் இன்டர்வியூல கலக்குறோம். ஒரு வேலையோட தான் திரும்பி வரோம். சரி, நீ போய் ரெடி ஆக. டைம் ஆச்சு, நான் போய் தோசை ஊத்துறேன். இரு, நீ மட்டும் தான் கஷ்டப்படணுமா? எதுக்கு எல்லா வேலையும் நீயே பண்ற? நான் உனக்கு சட்னி அரைச்சு தரேன். ஐயோ என் செல்லம், நான் கொடுத்து வச்ச பொண்டாட்டி. என் தங்கம், நான் கொடுத்து வச்ச புருஷன். ஏன் தெரியுமா இவ்வளவு அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கு? சரி, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். இரு. இரு, நல்லது. அட போ.
ஸ்ருதி ஆ இங்க வாயேன். இருத வரேன். இங்க பாரு, இன்டர்வியூல கேள்விக்கு பதில் தெரியலனா தெரியலன்னு தைரியமா சொல்லு. எனக்கு இந்த ஏரியால கேள்வி கேளுங்க, அதான் என்னோட ஸ்ட்ரென்த்னு தைரியமா சொல்லு. ம் சரி, நீ 3 பேருக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணுங்கிறத ப்ராப்பரா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. ம். ரொம்ப நெருக்கடியா டைம் கொடுத்துட்டு லேட்டா போய் நிக்க கூடாது. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். குட். சூர்யா, ம். எதெல்லாம் உன்னோட ஸ்ட்ரென்த்னு கிளியரா சொல்லிடு. இன்டர்வியூல அவங்க கேட்கும்போது சும்மா நகத்தை கடிச்சிட்டு இருக்காத. ம் சரி ஸ்ருதி, உன்கிட்ட சம்பளம் எவ்வளவு வேணும்னு கேட்டாங்கன்னா எந்த அமௌண்ட்டும் சொல்லாத. என்ன, என் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மாசம் என்ன சம்பளமோ அதே ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லு. ம் ஓகேவா? okay. லேட் காட்டு. ஸ்ருதி, உனக்கு ஏதாவது டவுட் இல்ல கிளாரிஃபிகேஷன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. உடனே ஃபோன் எடுக்கலனாலும் கண்டிப்பா நான் உன்னை கூப்பிடுவேன். ஆ அதே மாதிரி உனக்கு ஏதாவது குழப்பம்னா என் கூட டிஸ்கஸ் பண்ணு. நீயா தயவு செஞ்சு எந்த முடிவு எடுக்காத. ம். எடுத்துக்கோ. ஃபைல் எடுத்துட்டு வா. ஆ சரி. ஆ சூர்யா, ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. வா போலாம். என்ன விஷயம்க்கா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. நாமெல்லாம் நம்ம அண்ணனுக்கு தங்கச்சியா இருந்த என்ன மல்லிகா பிரயோஜனம்? அண்ணன் குழந்தை அடிப்படை விட்டுட்டோமே. அண்ணி இறந்தப்போ தாய்க்கு தாயா இருந்த குழந்தைய பார்த்து போன்னு சொன்னோம். கொடுத்த வார்த்தையை கொஞ்சமாவது காப்பாத்தணுமா? அந்த சின்ன குழந்தைக்கு தலையில எவ்வளவு பெரிய அடி. கொஞ்சம் அதிகமா அடிபட்டிருந்தா உயிருக்கே ஆபத்தா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணன் முகத்துல நம்மளால அப்புறம் முழிக்க முடியுமா? கோகிலா அண்ணியோட ஆத்மா நம்மள எங்கேயாவது மன்னிக்குமா? ராத்திரி குழந்தைய பார்த்ததுல இருந்து என்னால கொஞ்சம் கூட தூங்க முடியல மல்லிகா. நம்ம அண்ணன் நம்மள இப்படிதான் பாத்துக்கிச்சா? நமக்கு ஏன் அவ்வளவு நன்றி இல்லைன்னு என் மனசு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம என்னக்கா செய்ய முடியும்? நம்ம என்ன குழந்தைய பாத்துக்க முடியாது நான் சொன்னோம். நம்ம குழந்தைய விட்டுட்டு அண்ணன் குழந்தைய தானே கொஞ்சிட்டு இருந்தோம். என்னால குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியல. குழந்தைய வச்சுதான் அண்ணிய மறக்க முடியும்னு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு போச்சு. வேற என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் நீயும் நானும் குழந்தைய அப்படி தனியா கொடுத்து அனுப்பியிருப்போமா? குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்குன்னு உடனே சரி இனி கவலையே இல்லைன்னு நினைச்சோம். அந்த பொண்ணு குழந்தைய பாத்துக்காம விட்டுடுச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? காரணம் என்ன வேணாலும் சொல்லலாம் மல்லிகா. உலகம் அதை எதையும் ஏத்துக்காது. 2 அத்தைங்க இருந்தும் பிள்ளைய விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லும். உலகம் சொல்றது என்ன? என் மனசாட்சியே சொல்லுது. உன் வாழ்க்கைய பார்த்துட்டு உங்க அண்ணன் குழந்தைய விட்டுட்டியே சுயநலக்காரின்னு சிரிக்குது, காரி துப்புது.
எங்க அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. ஏய், சொல்றத கேளுங்க. போடி.